ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. நம்ம வீடியோவில் இன்றைக்கி பார்க்குறது கிராஸ் பீஸ் கட் பண்ணி பைப்பிங் வச்சு பானுக்கு ஸ்டிச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு 1.25 இன்ச்சு அகலத்துக்கு இந்த கிராஸ் பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடணும். இந்த பீஸ் நம்ம கழுத்து துணியில் கட் பண்ணலை, எக்ஸ்ட்ரா பீஸ் நமக்கு கொஞ்சம் இருந்து இதே ப்ளவுஸ் துணியில், அந்த ப்ளவுஸ் துணியில் உள்ள பீஸை தான் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி அடுத்தது அரை எக்ஸ் மாடலில் நம்ம ஜாயின் பண்ணிவிடணும். ஜாயின் பண்ணும்போது உடனுடன் நூல் கட் பண்ணாட்டாலும் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி நம்ம ஒரே நேருக்கு இந்த துணியை வச்சு நம்ம தைச்சா போதும். பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக தைச்சி எடுத்த பிறகு இந்த வேஸ்ட்டு நூலையும் வேஸ்ட்டு துணியையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடணும். பாருங்கள், நீட்டாக இந்த மாதிரி நம்ம தைச்ச தையலில் கட் பண்ணாதவாறு நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்த பிறகு இந்த 2 பக்கமுமே கட்டிங் பகுதியாகவே இருக்கும். இந்த கிராஸ் பீஸோட நீளத்தில் அந்த நீளமான இந்த கிராஸ் பீஸ் பகுதியில் ஒரு சைடு மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு மடக்கி அந்த மடக்கின பகுதியில் நீட்டாக ஒரு தையல், அந்த மடக்கோட எட்ஜில் ஒரு தையல் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிடணும். இந்த தையல் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கும்போது பாருங்கள், இந்த துணி இழுக்க எதுவுமே செய்யாமல் நம்ம நீட்டாக இந்த ட்ராக்குக்கு நம்ம கொடுத்து நம்ம தைச்சிக்கிட்டே இருக்கணும். அடுத்ததாக பாருங்கள், ஏற்கனவே நம்ம தைச்சி வச்சுருக்க ப்ளவுஸ் எடுத்துக்கிடலாம். இந்த ப்ளவுஸுக்கு தான் நம்ம பானுக்கு ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த நெக்கு பாருங்கள், முன் கழுத்துலேருந்து ஃபஸ்ட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சூப்பராக ஸ்லீவ் தைச்சிருக்கோம். அடுத்தது பேக் நெக்கு நம்ம தைக்கணும். முன் கழுத்தும் பேக் நெக்கும் தைக்கணும். இந்த ப்ளவுஸுக்கு தேவையான எல்லா பாகங்களும் நம்ம தைச்சி முடித்த பிறகு தான் இந்த ப்ளவுஸுக்கு கழுத்து நம்ம தைச்சிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், ஒரு சைடு நம்ம ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் சிங்கிள் மடக்கு. மற்றொரு பகுதி வெட்டு பகுதியாக இருக்க பகுதியை முன் கழுத்தில் இருந்து நம்ம நீட்டாக எடுத்து கொண்டு வரணும். தைக்கும்போது 1/4 இன்ச்சு கேப்பை விட்டு இந்த கிராஸ் பீஸையும் ஜாயின் பண்ணணும். இந்த ப்ளவுஸ் துணியிலே நம்ம 1/4 இன்ச்சு இடம் விட்டால் போதும். ஏன்னா இது பைப்பிங் நெக்கு. தைக்கிறதுக்கு தேவையான அளவு துணி நம்ம நிறைய விட்டு தைச்சோன்னா இந்த பைப்பிங் வைக்கும்போது நமக்கு கரெக்டாக வராது, உருட்டு பைப்பிங். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கரெக்டாக 1/4 இன்ச்சு இடம் விட்டு தைச்சி இந்த டேனிங் வரும்போது ஒரு ஃப்ளீட் வச்சு இந்த துணியை திருப்பணும். நம்ம நேர் கழுத்தில் கிராஸ் பீஸ் யூஸ் பண்ணி பாக்கழுத்து தைச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி திருப்பும்போது அந்த ஊசியை குத்தி வச்சு அதில் ஒரு ப்ளீட் வச்சு அந்த ஊசி முனையால் நம்ம குத்தி பிடிச்சிக்கிட்டு தான் டேன் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி டேன் பண்ணி எடுக்கும்போது அந்த பாக்கழுத்தோட லுக்கே நீட்டாக இருக்கும். நம்ம டேன் பண்ணாமல் ஒரேடியாக தைச்சிக்கிட்டே இருந்தோம்னா அந்த பாக்கழுத்து நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த கழுத்தில் நம்ம இப்போயும் எந்த இடத்துலையுமே ஃப்ளீட் எதுவுமே வைக்கலை. இந்த நெக் டிசைன் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதுல தைக்கக்கூடிய பகுதி அந்த முக்கில் மட்டும்தான் நம்ம ஃப்ளீட் வச்சுருக்கோம். அடுத்ததாக பாருங்கள், இதுக்கு அமுக்கு தையல் எதுவுமே கிடையாது. இப்போ தைச்ச பிறகு 2வது இந்த கிராஸ் பீஸ் துணியை நம்ம தைச்ச ஜாயிண்ட் தெரியாதவாறு அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெட்டு துணி தெரியாதவாறு இந்த பைப்பிங்கை வச்சு நீட்டாக உருட்டி கொடுக்கணும். இந்த மாதிரி உருட்டி நம்ம தைக்கும் போதும் இந்த கழுத்தை இழுக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இழுத்தாச்சுன்னா கழுத்தில் லூஸ் விழுந்துடும். பாருங்கள், நீட்டாக இந்த டேனிங் பகுதி வரும்போதும் நம்ம அந்த ஃப்ளீட் வச்ச பகுதியை நீட்டாக உள்பக்கமாக திருப்பி விட்டு உருட்டு பைப்பிங் நம்ம நீட்டாக தைச்சிக்கிடணும். பாருங்கள், இப்போ ஒரு பகுதியில் டேன் பண்ண பகுதி நம்ம இப்போ தைச்சிக்கிட்டு இருக்கோம். மற்றொரு பகுதி டேன் பண்ண இடமா வரும். இந்த டேனிங்கில் கொஞ்சம் நமக்கு ஒரே துணியில் தைக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் நம்ம கரெக்டாக உருட்டி தைச்சா மட்டும்தான் இந்த கழுத்தோட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த இடத்துல இப்படி இந்த ஊசி முனையால் குத்தி வச்சுக்கிட்டு நம்ம இந்த கழுத்தை டேன் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், இப்போ முன்கழுத்து பின்கழுத்து எல்லாமே பைப்பிங் நெக் நம்ம தைச்சி நீட்டாக ஒரு பைப்பிங் டிசைன் வச்சு பாக்கழுத்து தைச்சி முடிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் தைச்சி பாருங்கள். மறக்காமல் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடு எப்படி ஈஸியாக இருந்தால் இந்த டிப்ஸ் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
நீங்களும் இந்த ஈஸியான மெத்தடில் தைச்சி பாருங்கள். வேஸ்ட் நூலெல்லாம் தைச்ச உடனே நம்ம வந்து வேஸ்ட் நூலை கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது துணியோட ஃபினிஷிங்கே வேறு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நம்ம பைப்பிங் வச்சு பானைக்கு தைச்சி முடிச்சாச்சு. நீங்களும் அந்த மாதிரி தைச்சி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். பானைக்கு எப்படி இருந்து அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.